ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மத்தியானம் மழை வந்துருச்சு. சாயந்தரம் ஆக மழை அப்படியே வந்துட்டே இருந்தது. நான் சுப்பிரமணியம் சிவாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் என்ன மழை பெய்யுது, எப்படி பசங்க பாவம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரு சிரிச்சுக்கிட்டே, தம்பி உங்க பசங்க என்ன மழைக்கும் வெயிலுக்கும் கலையிற பசங்களா? இடி இடிச்சா கூட இறங்கி அங்கதான் இருப்பாங்க, நகர மாட்டாங்க அப்படின்னாரு. இன்னும் கொஞ்ச நேரம் போக போக மழை நிக்கல, வர வேண்டாம்னு சொன்னாங்க. நான் இல்ல வந்துதான் தீருவேன்னு வந்துட்டேன். நிறைய பேர் இங்க நினைச்சு நிக்கிறீங்க. எனக்கு எப்படி இதுக்கு நன்றி சொல்றதுனே தெரியல. இத்தனை அன்புக்கும் இவ்வளவு ஆதரவுக்கும் நிச்சயமா கடினமா உழைக்க மட்டும்தான் என்னால முடியும். எவ்வளவு முடியுமோ நான் அவ்வளவு உழைப்பேன். நீங்க என்ன நினைச்சு பெருமைப்படுற மாதிரி படைப்புகளை தொடர்ந்து நான் படைப்பேன். எனக்கு திருச்சின்னா எனக்கு முன்னாடி பேசின 2-3 பேர் சொன்ன மாதிரி திருடா திருடி தான் ஞாபகம் வரும். திருடா திருடிக்காக தான் நான் அங்க முதல் திருச்சி வந்தேன். இங்க ஒரு 40-45 நாள் இருந்தேன். சுப்பிரமணியம் சிவா தான் என்னை கூட்டிட்டு வந்தார் திருச்சிக்கு. அவர் தான் திருடா திருடியோட இயக்குனர். அப்போ காதல் கொண்டேன் இன்னும் முடியல, ஒரு 5 நாள் பேலன்ஸ் இருந்தது. ஆனா திருச்சியில முதல் நாள் இங்க ஷூட்டிங். முன்னாடிலாம் ஒரு பூஜை போட்டு ஒரு டேட் குறிச்சிட்டோம்னா அது நின்று அது ஒரு அபசகனமா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அங்கேயும் இங்கேயும் ஷூட்டிங் நிறுத்த முடியல. காதல் கொண்டேன் அந்த 5 நாள் எடுத்து முடிச்சாதான் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு கட்டாயம். அதனால அங்கேயும் ஷூட்டிங் நிறுத்த முடியல. ஸோ அங்கே சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும். காலையில் 4 மணிக்கு என்னை விடுவாங்க. அங்கேருந்து காரில் ஏறி இங்கே வருவேன். இங்கே திருச்சி வந்து இங்கே ஒரு 10 மணிலேருந்து மறுபடியும் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஷூட்டிங் நடக்கும். மறுபடியும் காரில் ஏறி அங்கேருந்து சென்னைக்கு போவேன். அங்கே மறுபடியும் ஷூட்டிங். இந்த மாதிரி மாறி மாறி 4 நாள் போயிட்டு வந்துட்டும் காதல் கொண்டேனும் திருச்சியும் திருடா திருடியும் மாறி மாறி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. என்னவோ எனக்கு இங்கே நிற்கும் போது அந்த ஞாபகம் வருது. அப்படி போயிட்டு வந்துட்டும் வேலை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு என்னால இங்க நிக்க முடியுது. நீங்களாம் எனக்காக இந்த மழையில இங்க நின்றுட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.